ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்த குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:36 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. நாம யோகம் இன்று பிற்பகல் 2:58 வரை, பரிகம் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:33 வரை, தைத்துலம் பின்பு பிற்பகல் 2:36 வரை, கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை, சித்த யோகம் பின்பு காலை 6:58 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் கொருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. காலை 6:58 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவானைக்காவல் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு கண்டருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கடன்களை தீர்க்க உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், மரக்கன்று நட ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:59 முதல் மதியம் 12:43 வரை மேஷ லக்னம், 12:44 முதல் 2:46 வரை ரிஷப லக்னம், 2:47 முதல் மாலை 4:57 வரை மிதுன லக்னம், 4:58 முதல் இரவு 7:05 வரை கடக லக்னம், 7:06 முதல் 9:07 வரை சிம்ம லக்னம், 9:08 முதல் இரவு 11:07 வரை கன்னி லக்னம், 11:08 முதல் 1:13 வரை துலாம் லக்னம், 1:14 முதல் 3:24 வரை விருச்சக லக்னம், 3:25 முதல் 5:32 வரை தனுசு லக்னம், 5:33 முதல் காலை 7:30 வரை மகர லக்னம், 7:31 முதல் 9:13 வரை கும்ப லக்னம், 9:14 முதல் 10:54 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். அதிலும் 27 முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாராயணம் செய்வது நல்லது. மீண்டும் ஒரு முறை ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்பது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். அதிகாலை பொழுது உச்சரிப்பது நல்லது, அல்லது காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, அந்த நேரத்திலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம்.
பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் தான தர்மங்கள் செய்வது மிக விசேஷம். அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடிச் சென்று உணவு கொடுப்பது ஸ்ரீ சனீஸ்வர பகவானை மகிழ்விக்கும். அவர்களுடைய அனுகிரகமும் நல் ஆசியும் உங்களுக்கு சித்திக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெருக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்கி வருபவர்கள் ஆயுள் விருத்தியோடு நல்ல வாழ்க்கையை வாழ்வீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 19ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை அறியலாம். முதலில் கிரகங்களினுடைய அமைப்பை பார்த்து அதற்கேற்றபடி பலனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தன வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 6ஆம் இடத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான், விரயத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் என இந்த நாள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, கிரகங்களினுடைய சஞ்சாரம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் சில வேலைகள் நன்றாகவே நடக்கும். பெரும்பாலான காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எதையும் மேலோட்டமாக சிந்திக்காமல் அடி ஆழத்தன்மை வரை சென்று கவனிக்க வேண்டும். எதையும் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி செய்யாதீர்கள். நன்மை தீமைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சில நபர்களுடைய சந்திப்பானது நிகழலாம். வியாபார போக்கில் சில பிரச்சனைகள் தீரும். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். இதுநாள் வரையில் மக்கள் வரவு குறைவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் அதனை மேன்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தை எந்த வகையில் விருத்தி செய்யலாம், அபிவிருத்தி செய்யலாம் என்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு சார்ந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சீரான போக்கிலேயே காணப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சொத்துக்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எதையும் பெரிய அளவிலேயே சிந்திப்பீர்கள். வருமானத்தை கூட பெரிய அளவிலேயே நீங்கள் எண்ணி கனவு காண்பீர்கள். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல பேசக்கூடிய செயல்பாடுகளிலும் சரி, பேசும் பொழுதும் சரி, நீங்கள் என்ன கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மனதில் தோன்றுவதை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். விலகி இருந்தவர்கள் தானாக முன் வருவார்கள். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் சில நிலைகள் மாறலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் நீருக்கும் உணவுக்கும் காரகத்துவம் பெறுகிறார். அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். உணவுத் துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து செய்வதே நல்லது. அதே போல உணவு பொருட்களை விற்பனை செய்பவர்கள், தானிய களஞ்சியங்கள் வைத்திருப்பவர்கள் கவனமாகவே இருங்கள். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெற ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவது, தான தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். விசுவாசியாக இருப்பது நல்லது.
எதையும் நேர்மையாக, நியாயமாக, உண்மை பேசுபவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். கருத்துக்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். மாற்றமான நாளாக்கம். இழுபறிகள் அகலம். நினைத்தவர்களுடைய சந்திப்பு நிகழும். கடந்த கால பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வருவது விசேஷம். அதே போல கருட பகவானுக்கு அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள் நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். விழிப்புணர்வு தேவை. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக்கும். கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலன் வளன் பெற ஸ்ரீ சனீஸ்வர பகவானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் 1ஆம் நாள் சனிக்கிழமை தினம் தை 19ஆம் தேதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசினுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான், லாபத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதி, அதாவது 11வது வீட்டிற்கு உரியவர். ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார். விரய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அடிப்படை கல்விக்குண்டான பாவகம், பேச்சுஸ்தானம் ஆக பேசக்கூடிய விஷயங்களில் கனிவு, பொறுமை தேவை. மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று விலகுவது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும். ஓரளவிற்கு மனதில் தெளிவு பிறக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சமூகத்தில் நல்ல சூழ்நிலைகள் பிறக்கும். வெளியே உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு உண்டு. சாதகமான சூழ்நிலைகள் காரணமாக வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். மிக திறமையானவர்களாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளர்கள் அதிக வரவு இருக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறுவீர்கள். இதுநாள் வரையில் பட்ட கஷ்டங்கள் சற்று குறையும். பாதகங்கள் நீங்கும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். பொருள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள், உணவு, ஆடை தானம் செய்வது, அவர்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் பொருளாதார நிதி உதவிகளும் செய்யலாம். அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். காரணம், ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார்.
ஆக ஏழை எளிய மாணவர்களுக்கு தேடிச் சென்று பை புத்தகம் அவர்களுடைய உணவுக்கு அல்லது அவர்களுடைய படிக்கக்கூடிய படிப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொகை பணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவரை படிக்க வைப்பது இன்னும் விசேஷமானது. குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அதே போல லாபாதிபதி என்பதால் நீங்கள் இது போன்ற சின்ன சின்ன தர்ம காரியங்கள் செய்வதால் 8ஆம் வீட்டு குரு பகவானால் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் தாக்கங்கள் தீரும். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் அல்லது பேச்சு துறைகளில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். அதிகமாக பேசுவீர்கள். எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசினால் நல்லது. எந்த இடத்தில் அமைதியாக இருந்தால் நலம் பயக்குமோ அந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கும் பொழுது அங்கேதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். ஆக பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் பேச்சினால் தான் உங்களுக்கு வம்பு வழக்கு வந்திருக்கும். இனியும் அப்படி நேராமல் இருக்க வேண்டுமானால் கவனமாக இருங்கள். மௌனம் அமைதி என்பது எல்லா நேரத்திலும் செல்லாது. எதில் எப்பொழுது இருக்க வேண்டுமோ அந்த நிலையை பார்த்து உணர்ந்து செய்தால் புகழின் உச்சிக்கு நீங்கள் செல்வீர்கள். உறவுகளுடைய வருகை மகிழ்ச்சியை தரும், நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களுக்கு மற்றவர்களை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. உடல் நலம் மனநலம் இரண்டிலுமே கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புத்துணர்ச்சியான நாளாக அமையும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில், அதிலும் 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதியோடு சுகஸ்தானாதிபதி இணைந்திருக்கிறார். நல்லது. சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு சாதகத்தை உண்டு பண்ணும். புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். ஆசிரியர் பணிகளில் அதிலும் அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். பிறை சூடிய சக்தி வழிபாடு உங்களுக்கு அற்புதம். வளர்பிறையாக இருப்பதால் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல விசேஷத்தை கொடுக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏழையர்களுக்கு உதவிடுங்கள். முடியாதவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை வகுத்து கொடுப்பது நல்லது. துறை நிமித்தமான சில ஆலோசனைகள் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். ஆதரவு இறக்கம். நல்ல சூழ்நிலைகள் உண்டாக்கும். உறவுகளினால் உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்தி கட்டம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலை. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நாள் கவனித்து இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார் 9வது வீட்டில். உணவு சார்ந்த செயல்களில் கவனம் என்பது தேவை. வெளியே குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருங்கள். எந்த விஷயத்திலும் அலட்சியம் காட்டக்கூடாது. கவனித்து செய்வது, கவனித்து பேசுவது என்பது 2 விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு விலகி போனவர்கள் கூட மீண்டு வந்து சேரலாம். முடியாத வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். நல்ல தன்மையான குணம் உங்களிடம் வெளிப்படும். ஞானம் இருக்கும்.
தெய்வீக வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும். தெய்வ பக்தி அதிகரிக்க முருகப்பெருமானை வழிபடுவது சாலச் சிறந்தது. அவரே உங்களுக்கு லாபத்தின் அதிபதியாக வருகிறார். 11வது வீட்டு அதிபதி அவரே. ஆகவே உங்களுடைய லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் அவ்வப்போது உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் சிறிய அளவிலாவது வீட்டிற்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக அவ்வப்போது இருப்பது நல்லது. வீட்டு தேவைகளை நிறைவேற்றுவது பெரிய விஷயமாக இருக்கும். வீடு பராமரிப்பு அல்லது வண்டி வாகன பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். வேலை தொடர்பான சில பயணங்கள் கைகூடி வரும். மனதளவில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும். தம்பதியர்களுக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ கூடாது. காரணம் 7ஆம் வீட்டு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில். எந்த விஷயமாக இருந்தாலும் பெரியவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியானவர் குரு பகவான் விரயஸ்தானத்தில் மறைவில் இருக்கிறார். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள், நல்ல ஞானியர்கள், அறிவாளிகளிடத்தில், அனுபவம் மிக்கவர்களிடத்தில் சில கருத்துக்களை கலந்துரையாட வேண்டும். எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற மனபாவகத்தில் இறங்காதீர்கள். எச்சரிக்கை தேவை. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது இருக்காது. விவேகமாக இரக்கம் மந்தத்தன்மை அவ்வப்போது உருவாகலாம். செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு சோம்பல் தனம் அதிகமாகவே இருக்கும். சோம்பலை முறிக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருக்க இயங்க தியானம், யோகாசன பயிற்சிகள், முடிந்த வரையில் உடற்பயிற்சி எளிமையான வகையிலாவது தினம் தினம் செய்வது நல்லது. அப்படி செய்தீர்களே ஆனால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை சீக்கிரமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அடிக்கடி வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். கோப உணர்வுகள் கூடாது. சாந்தம், அமைதியாக இருந்தால்தான் வேலைகள் நல்லவிதமாக நடக்கும். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். அதே போல இருக்கும். கனிவு என்பது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ரிப்பீட். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நிதானம் வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. கவனமாக இருங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதையும் அனுசரித்து போக வேண்டும். அக்கம் பக்கத்தினரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வெற்றிகள் உருவாவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நினைத்த வேலைகள் நடக்கும். இந்த நாள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 19வது நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், 7ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி
வயதில் மூத்தவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். பிராமணர்களுக்கு வஸ்திரங்கள், ஆடை தானம் கொடுப்பது மிக நல்லது. எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். அவரே உங்களுடைய ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறார். ஆக சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய சேர்க்கை என்பது மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும். அது மட்டுமல்ல, கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் எதிலும் வேகம் இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். எந்த முடிவுகளையும் எடுக்க இயலாது. சாதாரணமான வேலைகள் கூட சோம்பல் தனம் காரணமாக தள்ளி போட்டு கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது செய்யலாம், பிறகு செய்யலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற காலதாமதங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்த வேலைகள் முடிக்க முடியாமல் தவிப்பீர்கள். சாதாரண வேலைகள் கூட மலை போல இருக்கும். மிகவுமே கஷ்டப்பட்டு வேலைகள் பார்ப்பது போன்ற ஒரு மனநிலை. பிறர் செய்ய வேண்டிய வேலைகளை உத்தியோகத்தில் நீங்களே செய்வீர்கள். கடகராசி அன்பர்கள், உங்களோடு இருப்பவர்களிடத்தில் குணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு காலதாமதமாகத்தான் இருக்கும். சீக்கிரம் எதிர்பார்த்தோ அல்லது யாருக்கும் வாக்கு கொடுத்தோ காத்திருக்காதீர்கள். பிறருக்கு உதவும் பொழுது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது கூடாது. பெரும்பாலும் யாரிடத்திலும் பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். புது விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது. அலுவலக வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சில பொறுப்புகளினால் மாற்றங்கள் இருக்கும். போட்டிகள் அதிகமாக்கும். வியாபாரம் தொடர்பாக சில புதிய சிந்தனைகள் கொண்டு வருவது, சில புதிய திட்டங்களை வைத்தால்தான் வியாபாரமே நடக்கும். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சமாளித்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அற்புதத்தை கொடுக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். எப்பொழுதும் நீங்கள் வழிபட சகல நன்மைகள் சித்திக்கும். ஏற்றங்கள் பிறக்க பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது அவசியம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் இருக்கும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கும். கூடுமான வரையில் செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இருப்பது வேண்டும். கவனச்சிதறல் வரலாம். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ மாற்றம் பிறக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 19ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானம் 7ஆம் வீடு, துணைவரை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் மற்றும் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், நண்பர்கள் அவர்களுடைய நிலைகளை பற்றி பார்க்க வேண்டுமானால் 7ஆம் பாவகத்தை பார்ப்பதே நல்லது. அதில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. நல்லதொரு புரிதல் ஏற்படும் நாள். தம்பதியர்களுக்கு இடையே கூடுதலான விஷயங்கள் வெளிப்படும். மனம் திறந்து பேசுவீர்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய நாள். அந்யுன்யம் அதிகரிக்கும். வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய விஷயத்தை கையாளுவீர்கள். புதிய நுணுக்கங்கள் தெரிய வரும். நுட்பங்களை ஆராய்ந்து உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபடுத்துவீர்கள்.
7ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் உங்களுடைய விரையாதிபதியான சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. லாபத்தில் செவ்வாய் பகவான், அவரே உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி. அவர் உங்களுக்கு மூத்த சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார், லாபத்தில் இருக்கிறார். இடம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். லாபம் நிறைந்த நாள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதா வருமானத்திற்கு பல இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஜான் ஏற முழம் சறுக்கும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய வருமானத்தின் போக்கு சரிவர இருக்காது. ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அதற்கு நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதோடு, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானே கேத்து பகவானுடைய தாக்கத்தை போக்கக்கூடியவர். உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகல. அடிப்படை கல்வி படிப்பு கூடியவர்களுக்கு ஞாபக சக்தி என்பது இருக்காது. அவ்வப்போது மறதி சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில பிரச்சனைகளும் வரலாம். ஆக வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்விக்குண்டான பாவகம் அவை. தன ரீதியாக அதிக செலவுகள் செய்யாமல் சிக்கனத்தை கடைபிடிப்பது உங்களுடைய ராசிக்கு நல்லது. வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சி வரையில் இது போன்ற நிலைகள் இறக்கமாகவே. விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். தினம்தோறும் நவ கிரகங்களை வழிபடுவது சிறப்பு. உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானையும் அவருக்குண்டான தெய்வமான ஸ்ரீ சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குவது தினம் தினம் நல்லது. உங்களுக்கு சனிக்கிழமை தினம் என்பதால் விசேஷ வழிபாடுதலை செய்யலாம். அப்படி செய்யும் பட்சத்தில் ஓரளவிற்காவது முன்னேறுவதற்கு வழி கிடைக்கும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். தன வரவுகள் திருப்திகரமாக அமையும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருந்தாலே உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலான வேலையும் சுறுசுறுப்பாக நடக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகப்படியான லாபத்தை பெறக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சுக்கள் முகாந்திரமாக சில வேலைகள் கைகூடி வரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். புரிதல் உண்டாக்கும். நன்மைகள் இருக்கும். வழக்கு சாதகமாக முடியும். தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பார்கள். லாபங்கள் நிறைந்த நாள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் உத்வேகம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 19ஆம் நாள், பிப்ரவரி மாதம் முதல் நாள், முதல் தேதி. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சீரான சிறப்பான பலன்கள் கிடைக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள். சனிக்கிழமை தினத்தில் எல் சாதம், அன்னதானம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது என தான தர்மங்கள் செய்வதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானும் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். ராசியினுடைய 9வது வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை. 10ஆம் இடம் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, பெருமாளுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைப்பதை உணரலாம். ஸ்ரீ கருட பகவானை வழிபடுங்கள். தீபங்கள் ஏற்ற விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது மிக விசேஷமானது. சனிக்கிழமை தினத்தில் எள் தானம் செய்யலாம். விளக்கு தானம் செய்யலாம். கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யலாம். ஆடை தானம் செய்யலாம். உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைய சனிக்கிழமை தினத்தில் அதிகப்படியான தான தர்மங்கள் செய்து கொண்டே இருங்கள்.
வாழ்க்கையில் நிச்சயம் மெல்ல மெல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் அமையும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கை கொடுக்கும். அதிலும் பால் சார்ந்த உணவுகளை தயாரிக்கக்கூடியவர்கள், உணவகம் வைத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் பிறக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளில் விவசாயம் செய்பவர்களுக்கு மகசூல் சீராகவே அமையும். எதிர்பார்த்தபடி மூலப்பொருட்களினுடைய விற்பனை நல்ல விதமாக விற்கும். குருமார்களுடைய சந்திப்புகள் நிகழும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு ராசியின் மீது 5ஆம் பார்வையாக விழுகிறது. பொதுவாக குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வை என்பர். ஆக 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களை பார்க்கிறார். சுப கிரகர். அவருடைய அனுகூலமான பார்வையானது உங்களுடைய ஜாதக ரீதியாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில கெடு பலன்களை தீர்த்துவிடும், தவிர்க்கும். கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறாராக குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல தினம்தோறும் விநாயகப் பெருமானை வழிபட்டால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வில் சில மாற்றங்கள் உண்டாக்கலாம். வேலையில் ஆர்வம் இருக்கும், திறமையாக இருப்பீர்கள். பேச்சுக்கள் முகாந்திரமாக நல்ல பலன்கள் பெறக்கூடும். 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் ராகு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ஆக பெரிய பெரிய விஷயங்கள் பற்றிய பேச்சுக்கள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதிலும் நண்பர்களிடத்திலும் கூட்டாளிகளிடத்திலும் உங்களுடைய குழு சார்ந்த நபர்களிடத்திலும் இது பொருந்தக்கூடியதாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். லாபங்கள் மேம்படும். அனுகூலமான நாள். எதிர்பார்த்த வேலைகள் திறமையாக நடக்கும். பிறருடைய ஆதரவுகள் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மாற்றங்கள் உண்டாக்கும். செயல்களின் மூலமாக சில மாற்றத்தை செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி வழக்குகளின் முடிவுகள் மாறலாம். செல்வாக்கு அதிகரிக்கும். மாற்றமான தருணங்கள் உருவாக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மக்கள் பணிகளில் அதிக ஈடுபாடு, உற்சாகம் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். ஏற்றங்கள் பிறக்கும். பெருமை நிறைந்த நாள். நல்ல தருணங்கள் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் உங்களுக்கு சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 19ஆம் நாள், பிப்ரவரி மாதம் 1 தேதி. வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதிலும் தந்தை வழியில் சொத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் சில நேரம் உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். தந்தை வழியில் கடன்கள் உருவாகி மறையும். அதை சார்ந்த விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் கேத்து பகவான். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில். வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களோடு இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக வேலை செய்பவர்களிடத்தில் நல்ல பேர், உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். தலைமை மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகம் இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக எல்லாவற்றையும் நேர்மையாக செய்ய வேண்டும், நன்னெறியில் நடக்க வேண்டும், அறத்தோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். உண்மை விசுவாசிகளாகவே இருப்பீர்கள். உண்மைக்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். ஆக நீதிமான், நீதி அரசருடைய ஆதரவு என்பது நிச்சயம் பரிபூரணமாகவே உண்டு.
இறை பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். புதிய எண்ணங்கள், புதிய திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள். யோசனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சக ஊழியர்களிடத்தில் நிதான போக்கு என்பது அவசியம். யாரிடத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த விஷயத்தை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். மனம் திறந்து பேசுகிறேன் என்று உங்களுடைய சொந்த விஷயங்களையோ, ரகசியங்களையோ, அந்தரங்க விஷயங்களையோ வெளிப்படுத்த வேண்டாம். நிதானம் தேவை. தற்பெருமை எண்ணங்கள் கூடாது. சமூகத்தில் மக்கள் பணிகளில் இருப்பவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்யுங்கள். யாரிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை திணிக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய, செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டாம். பேச்சுக்களின் முகாந்திரமாக நல் வருமானம் பெற வாய்க்க பெறுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் வீரிய தைரியத்திற்கு அதிபதியானவர். ரத்தத்திற்கு அதிபதி அவரே. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். எதையும் நேர்முகமாக சந்திப்பீர்கள். தைரியம் வலுக்கும். வாக்கு சித்திக்கும். அதிகப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். இராணுவ பயிற்சியாளர்கள் மற்றும் காவல் சீருடை பணியாளர்கள், இது போன்ற யூனிஃபார்ம் துறை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கும். பட்டம், பதவி, விருதுகள், உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெரும் பங்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலமான பலன்களை பெறக்கூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். வருமானத்தை பெரும் அளவு அதிகரிக்க செய்வீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சாதகமான நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. கருப்பு உளுந்து கொண்டு இந்த நாள் வடை செய்யலாம், அல்லது உளுத்தங்கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிறருக்கு தானமாக கொடுப்பது நல்லது. அதிக அளவில் கருப்பு உளுந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு புரதச்சத்து அதிகமாகவே இருக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிதானமாக சிந்தித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். பரபரப்போ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. இந்த நாள் நீங்கள் கருப்பு உளுந்து வடை செய்து ஸ்ரீ ராகு பகவானுக்கும், சனீஸ்வர பகவானுக்கும், ஸ்ரீ கால பைரவருக்கும் நைவேத்தியம் செய்து சிலருக்கு தானம் கொடுப்பது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்று வழிபடலாம். அல்லது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்து பாராயணம் செய்தால் தெய்வ அனுகிரகத்தோடு குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். பயம் விலக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். சொத்துக்களின் முகாந்திரமாக பல நன்மைகளை பெறுவீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தின் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதி. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க, பொருளாதார ஏற்றங்கள், வாழ்வியலில் முன்னேற்றங்கள், எண்ணிய காரியங்கள் நிறைவேற ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். நிச்சயம் நல்லது உண்டாகும். அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில். அதே போல சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. விருச்சிகராசி அன்பர்களே, சூரிய பகவான், புதன் பகவான் முயற்சி பாவகத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் விரயத்தின் அதிபதி
12க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான மீனத்தில் ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். களத்திர ஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி தன ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் 2க்கும் 5க்கும் உடையவர் பூர்வ புண்ணியாதிபதி. கிரக அமைப்புகள் உங்களுக்கு லாபத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மூத்த சகோதரர்களிடத்தில் சில வேறுபட்ட கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. மூத்த சகோதரன் மற்றும் சகோதரி பாவகத்தை சொல்லக்கூடியதுதான் 11வது இடம். உயர் கல்வி, உயர்ந்த நிலையை பற்றி பேசக்கூடியது. அதில் கேத்து பகவான் பூர்வ புண்ணியத்தில் ராகு பகவான் சஞ்சாரம். ஆக இந்த தினத்தில் நீங்கள் கருப்பு உளுந்து கொண்டு தானங்கள் செய்வது விசேஷம். இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுங்கள். அதே போல துப்புரவாளர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய பசி ஆறுவதற்கு அன்னதானம் செய்வது நல்லது. குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து கொடுக்க வேண்டும். எதை செய்தாலும் முறையாக செய்யும் பொழுதுதான் அதற்கு முழு பலன் உங்களுக்கு வந்து சேரும். அரைக்குறை மனதோடு யாருக்கும் தான தர்மங்கள் செய்யாதீர்கள். மன உளைச்சலிலேயோ மன சலிப்பிலேயோ செய்யாமல் இருப்பது நல்லது. ஆத்மார்த்தமாக செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஜென்ம பலாபலன்கள் கிடைக்கும். உறவுகள் வகையில் உங்களுக்கு நல்ல சுப செய்திகள் வரலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு சளி போன்ற தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். உடல் உபாதைகள் வந்து நீங்கும். ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் மிகுந்த கவனமாக கையாளுங்கள். வெளியே சென்று சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வாரத்தினுடைய கடைசி நாள் என்பதால் உணவகங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் புரிதல்கள் என்பது இருக்கும். சில முக்கியஸ்தர்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். விவசாயம் சார்ந்த வேலைகளில் மேன்மைகள் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல செயல்களை புரிவீர்கள். நல்ல பேச்சுவார்த்தைகள் அமையும். ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். முக்கியமான விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். வேளாண்மை, விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலைக்கு வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாள். மனதில் அமைதி இருக்கும். சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். சுப செய்திகள் வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வெளியிடங்களில் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். வியாபாரத்தின் போக்கு சீராகும். பல நன்மைகள் விளையும் நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்வது நல்லது. ஸ்ரீமன் நாராயணருக்கு அவல் வைத்து படைக்கலாம் அல்லது பாயசம் செய்து நைவேத்தியம் செய்வது விசேஷம். மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது செல்வ செழிப்பு, குபேர சம்பத்து கிடைக்கும். முன்னேற்றகரமான நாளாகும். நல்ல வேலைகளை புரிவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் வந்து சேரும். ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 19ஆம் நாள், பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சீரான சிறப்பான பலன்கள் அமைய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவது மிக நல்லது. முயற்சி பாவகத்தில் சனீஸ்வர பகவானோடு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இணைந்திருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தின் அதிபதியும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில். உங்களோடு இருக்கக்கூடிய நெருங்கிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வசம் சில நன்மைகள் பிறக்கும்.
நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். சனிக்கிழமை தினத்தில் கல், உப்பு, எண்ணெய் வஸ்துக்கள், இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கக்கூடாது. அதனை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கலாம். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இந்த நாள் தொடங்குவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். விசேஷமான பல தன்மைகள் கொண்ட நாள் இந்த நாள். தன்னம்பிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல தேஜஸோடு முகப்பொழிவுகள் அதிகரிக்கும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போலத்தான் அமையும். தனுசு ராசி அன்பர்கள், ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வருகிற குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். மிதுனத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்ப்பார். 7ஆம் இடம் என்பது களத்திரத்தை சொல்லக்கூடியது, கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், துணைவர் பற்றி பேசக்கூடிய பாவகம். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், மாணவ மாணவிகளுக்கு தலைமைத்துவம் இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். தேர்வுக்காக தயாராக கூடியவர்களுக்கு நல்ல தேர்ச்சி முடிவுகள் அதிகரிக்கும். சவால்களை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். விவாத நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டாலும் நீங்களே வின்னர் தான். இந்த நாள் உங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும், மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய புத்தி நல்ல விதமாகவே செயல்படும், அறிவுத்திறன் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வணங்குங்கள், நல்லது நடக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கர்மஸ்தானத்தில் கேத்து பகவான் உங்களுடைய அதிபதியை சஞ்சாரம் செய்கிறார். குறுகிய இடத்தில் வேலை பார்ப்பது போன்ற நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் பெருமாளையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். நல்ல நெருக்க உணர்வுகள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஆதரவான நாளாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். சிறு குறு வியாபாரத்தில் முதலீடு செய்து வெற்றியும் பெறுவீர்கள். நல்ல தன்மைகளை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தின் 19ஆம் நாள், பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள், முதல் தேதி, மாத பிறப்பு, ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், முயற்சி பாவகத்தில் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. நவ கிரகங்களுடைய வழிபாடு சனிக்கிழமை தினத்தில் மிக மிக நல்லது. அதிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அவரே, உங்களுடைய தனாதிபதியும் அவரே, வாக்கு ஸ்தானாதிபதியும் அவரே. 1க்கும் 2க்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆண்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்வது, நல்லெண்ணெய் இட்டு குளிப்பது மிக விசேஷம். வாரத்தில் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் இட்டு தேய்த்து குளிக்கும் பொழுது ஆண்கள் இதை செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது. நவ கிரக தோஷங்கள் நீங்க சனிக்கிழமை தினத்தில் எண்ணெய் ஸ்நானம் அவசியம். இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தேடிச் சென்று துப்புரவாளர்களுக்கு பசியார உணவு கொடுக்க வேண்டும்.
அப்படி செய்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருளை நீங்கள் பெறுவீர்கள். ராகு பகவான் சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 5இல் இருக்கிறார். விரயத்தின் அதிபதியும் அவரே. செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தலைமை அதிகாரிகள், மூத்த அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். மூத்த நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மறைமுகமான சிலருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல உத்வேகத்தையும் உயர்வையும் கொடுக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ஒரு சில நபர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு செலவை தரலாம். 7ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திர ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவானோடு இருப்பதால் சில நேரம் பண செலவுகள் நடக்கலாம், விரயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வருமானமும் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் பிறக்கும். உபரி வருமானம் மேம்படும். பொன்பொருள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். மற்றவர்களோடு அனுசரித்து போக வேண்டிய நாள். 10ஆம் வீட்டு அதிபதியோடு ராகு பகவானுடைய சேர்க்கை அமைகிறது. செலவுகள் இருக்கும். புகழ் பெறும்படியாக சில வேலைகள் நடக்கும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். 11ஆவது வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம். மூத்த சகோதரன் மற்றும் சகோதரிகள் முகாந்திரமாக சில அலைச்சல்கள் இருக்கும். அல்லது அவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று வழிபடுங்கள். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். தெய்வ அனுகிரகம் சித்திக்கும். சந்திர பகவானுடைய ஆதரவு வேண்டி வழிபடலாம். சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருக்கிறார். சனிக்கிழமை தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடிச் சென்று உணவு கொடுப்பது விசேஷம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். பொருள் வரவு உண்டாக்கும். சொத்துக்களினால் லாபம் கிடைக்கும். அலைச்சல்கள் ஏற்படலாம். கீர்த்தி நிறைந்த நாள். புகழ் சேரும். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் தை மாதத்தின் 19ஆம் நாள், பிப்ரவரி மாதம் 1 தேதி, முதல் நாள், மாத பிறப்பு, ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்கிற முழுமையான நிலைகளை இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கும்ப ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், வாக்கு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பானது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி அன்பர்கள், 6ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மன குழப்பம் இருக்கும், மன போராட்டம் இருக்கும், தெளிவற்ற நிலையில் இருப்பீர்கள்.
புரிதல் என்பது காணப்படாது, குழப்பமாக இருக்கும், எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். பேசக்கூடிய விஷயங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள், பெரிய அளவில் பேசாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு ராகுவோடு இணைந்திருக்கிறார். பேச்சில் பெரிய பெரிய விஷயங்கள் வெளிப்படும். யாருக்கும் அதிகமாக வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். மனதில் அமைதி வேண்டி தியானிக்க வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது விசேஷம். சனிக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றும் பிழைகளை பொறுத்தருளுமாறு சிவ பார்வதியிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் நினையா பிழையும் நெஞ்சம் கசுந்தொருகின் இல்லா பிழையும் நின் நெஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று வழிபடுங்கள். காரணம் பிறை சூடிய பெருமான் சிவபெருமான். ஆக 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் இருப்பதால் இப்படிப்பட்ட மன போராட்டங்கள், மன சஞ்சலத்தோடு இருப்பீர்கள். எந்த ஒரு தெளிவான சிந்தனையோ இருக்காது. குழப்பவாதிகளாகத்தான் இன்றைய தினம் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக ஊழியர்களிடத்தில் பொறுமை நிதானத்தை காக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலோ கோப உணர்வுகளை வெளிப்படுத்துவதோ கூடாது. தவறிப்போன சில வாய்ப்புகளை பற்றி எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லது தொலைத்த பொருட்களை பற்றியோ இழந்த விஷயங்களை பற்றியோ வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். அதனை சரி செய்ய சில முயற்சிகள் தேவை. சோதனைகள் சாதனைகளாக மாற தன்னம்பிக்கை என்பது வேணும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதாச்சாரத்தில் உரைத்தது போல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். உங்களுடைய கடமைகளை தவறாது செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல் வாழ்வு பிறக்கும். வினைகள் அகல, நல் வினைகள் உண்டாக்க, தீவினை பழவினை ஊழ்வினை முன்ஜென்ம வினை எல்லா வினைகளும் நீங்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் ஸ்ரீ கால பைரவரையும் வழிபடுங்கள், நல்லது உண்டாக்கும். ஸ்ரீ கால பைரவருக்கான சில ஸ்லோகங்களை உச்சரிப்பது விசேஷம். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். இந்த ஒருவரி பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்ய செய்ய அதிக எண்ணிக்கையில் பாராயணம் செய்ய வேண்டும். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். உரு என்பது எண்ணிக்கை, திரு என்பது திருவருள். ஆக எத்தனை முறை அதிகப்படியாக உச்சரித்து சொல்கிறீர்களோ அதற்கேற்றபடி பலன்களும் பெரிய அளவில் உங்களுக்கு சித்திக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அனுசரித்து செல்லுங்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். பகைமை உணர்வு கூடாது. உடன் பிறந்தவர்களிடத்தில் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபடுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பயணத்தின் மூலம் அனுபவம் உண்டாகும். உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சக ஊழியர்களிடத்தில் விவேகம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். சோதனைகள் மறையும் நாள். தவறிப்போன விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் நல்ல சிந்தனைகளோடு இருந்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். மீனராசி என்பர்களே, ராசினுடைய நிலைப்பாடு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ
தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சனிக்கிழமை தினம் தை மாதத்தின் 19ஆம் நாள், பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள், முதல் தேதி, ஆங்கில மாத பிறப்பு. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவும், பெண்களால் எந்த விதமான இடர்பாடுகளோ எந்த விதமான சங்கடங்களோ ஏற்படாமல் இருக்க நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் உச்சத்தில் இருப்பதால் பெண்களால் சில பிரச்சனைகள், அவமானங்கள் வரலாம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கான முழுமையான பலன்கள், பிப்ரவரி மாத பலன்கள் நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக கேட்டு பயன்பெறுங்கள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், ராசியினுடைய லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மிக மிக கவனமாக இந்த மாதம் இருந்தால்தான் நல்லது. தினம்தோறும் ராசி பலன்களை முக்கியமாக இடம்பெறுவது இன்றைய ராசி பலன்களில் ராகு பகவான், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3க்கும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியானவர், அஷ்டமஸ்தானாதிபதி, ஆயுள் பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு ராகு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, கடன் சார்ந்த செயல்களில் விவேகம், பொறுமை என்பது தேவை. ஆடம்பரமான செலவுகள் உண்டாகலாம். இதனால் சேமிப்புகள் குறையும். வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதால் மன குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். அதிலும் சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருப்பதால் புரிதல் என்பது இருக்காது. தேவையற்ற எண்ணங்கள் வந்து போகலாம். வீணான கற்பனைகள் உருவாகும். மனதில் அமைதி போக்கு என்பது இருக்காது. பிள்ளைகளால் சில தொந்தரவுகள் வந்து போகும். மீனராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது, பிரார்த்தனைகள் செய்வது அவசியம். உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக மனதளவில் சில குழப்பங்கள் தோன்றி மறையலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன என்பது அறியாமல் இருப்பீர்கள். புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். உத்தியோக வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். அனுபவங்கள் இருக்கும். சிந்தனை போக்கில் சீரான நிலைப்பாடு என்பது தேவை. தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, தியானம் செய்வது, பொதுவாக உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடுதலை செய்வதோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். சுக்கிர பகவான் உச்சத்தில் இருப்பதால் சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகும். இருந்தாலும் வளம் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையான குணம் தேவை. உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. கனிவாக இருப்பது நல்லது. இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கனிவாக பேசுதல் அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சனீஸ்வர பகவான் சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். தேவையற்ற மனக்குழப்பங்கள் குறையலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகலாம். சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வதோடு சனிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, மருந்து மாத்திரைகளுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்திற்கு உதவி செய்வது நல்லது. இந்த தினத்தில் நீங்கள் உப்பு, இரும்பு சார்ந்த பொருட்கள், எண்ணெய் வகை வஸ்துக்கள் வாங்கக்கூடாது. அவற்றை தானம் செய்யலாம். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கா அஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரசோதியாத் என்று 27 முறையோ 54 முறையோ 108 முறையோ உச்சரிக்கலாம். உரு ஏற திரு ஏறும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வளம் நிறைந்த நாளாகும். வியாபாரத்தின் போக்கு சீராக இருக்காது. திட்டமிடுதல் அவசியம். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் இருக்கும். வேலைகள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உணர்ந்து செய்யுங்கள். அலைச்சல்களை தவிர்க்க திட்டமிடுதல் நல்லது. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் ரிஷபத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. நல விரும்பிகளிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். சில முடிவுகளும் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். நல்ல பிராப்தம் பெறட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் தெய்வ அனுகிரகம் சித்திக்க பிரார்த்திப்பதோடு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ.